சித்தர்களின் வழியில் சித்த மருத்துவம். சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பரபிரம்மத்திலிருந்து தோன்றியதுதான் இந்த பிரபஞ்சம். இப்பிரபஞ்சத்தில் ஜீவராசிகள் வாழ்வதற்கு ஏற்ற அழகான இந்த பூமியில்தான் தத்துவங்கள் தோன்றின. இதில் பஞ்சபூதங்களும் அடங்கும். இதையெல்லாம் முதலில் அறிய, உணர, ஆட்சி செய்ய அப்பெரும் பிரம்மத்திலிருந்து தோன்றியவர்கள்தான் சித்த மருத்துவத்தின் குருவாகிய அனைத்து சித்தர்களும். அவர்கள் அனைவருக்கும் குரு சிஷ்ய பரம்பரையில் ஞானம் என்னும் அமுது அருளப்பட்டது. இதில் அஷ்டமா சித்திகளும் உட்பட்டவை. அவர்களின் குறிக்கோள் மெய்ஞானத்தை எட்டுவதுதான். அதற்கு நூற்றுக்கணக்கான வருடங்கள் தேவைப்பட்டன. தனது உயிரை வளர்க்க வேண்டும் என்றால் உடலையும் வளர்க்க வேண்டும் என்ற தத்துவத்தை முதலில் உணர்ந்தனர். உடலை வளர்க்க நரை, திரை, மூப்பு, பிணி இல்லாமல் வாழ வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்தனர். எனவே உடலை வளர்க்கவும் மெய்ஞானத்தை எட்டவும் இனிவரும் மக்களின் உடலுக்கு வரும் நோயிற்கேற்பவும் மருத்துவ முறையை இயற்கையிடமிருந்து இயற்றினார்கள். அறுவை மருத்துவமும் அக்காலத்திலேயே செயல்படுத்தப்பட்டு வந்தது. சித்தர்கள் சித்துக்களை அறிந்து இயற்றிய மருத்துவ முறைதான் சித்த மருத்துவம். சித்தர்களுக்கெல்லாம் குருவாகிய அகத்தியருக்கு ஞானம் கிடைத்தது குமரி கண்டத்தில் மைனாக்கம் என்னும் ஒரு மலையில். அங்கு அவருக்கு சித்தம், சித்த மருத்துவம் மற்றும் உலகின் முதல் மொழியான தமிழும் கிடைத்தது. அவர்கள் மக்களுக்கு இயற்றிய இம்மருத்துவ முறைதான் உடல், மனம் மற்றும் ஆன்மீகத்திற்கும் தற்போது உதவுகிறது. 4448 நோய்களுக்கு அவர்கள் மருத்துவ முறையை கண்டறிந்தனர். அது மட்டுமல்லாமல் கண்ம நோய்களுக்கு பரிகாரங்களையும் கூறியுள்ளனர். மூலிகை, தாது மற்றும் ஜீவ பொருட்களிடமிருந்து மருந்தை தயாரித்தனர். மருந்தை தயாரிப்பதற்கு முன் இப்பொருட்களிடமிருந்து ஆசி பெற்றுதான் உருவாக்கினார்கள். இயற்கையை தெய்வமாக வணங்கிய அவர்கள் அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்னும் பேரின்பத்தை அடைந்தனர். சித்தர்கள் வழிவந்த இம்மருத்துவ முறையை அதன் பிறகு குரு சிஷ்ய பரம்பரையிலும் திராவிட மருத்துவமாகவும், ராஜ வைத்தியமாகவும், ரகசிய மருத்துவமாகவும், பின்பு பாரம்பரியமாகவும் வழி நடத்தி வந்தனர். ரகசியமான இம்மருத்துவத்தையும் மருத்துவ முறையின் நுணுக்கங்களையும் பாரம்பரியத்தின் வாயிலாகவும் பட்டப்படிப்பின் மூலமாகவும் கற்று கல்பா ஹெல்த் கேர் என்ற நிறுவனத்தின் மூலம் சித்தர்களின் வழிவந்த இச்சித்த மருத்துவத்தை செயல்படுத்தி வருகின்றனர். இம்மருத்துவ சேவையை தொடர்ந்து வழி நடத்துபவர் டாக்டர் பி ரகுவரன் BSMS அவர்கள். சின்னத்திரை ரசிகர்களுக்கு எங்களது பணிவான வணக்கம். சித்த மருத்துவத்தை பலரும் பல நோக்கில் பகன்றாலும் அதில் சிலருக்கு தான் சீரிய நோக்கு என்பது சிறப்பாக அமையும். அப்படி அமைய பெற்றவர்கள் தான் கல்பா ஹெல்த் கேர் சென்டரை நடத்தி வரும்
டாக்டர் ரகுவரன் மற்றும் டாக்டர் அபர்ணா அவர்கள். டாக்டர் ரகுவரன் சித்த மருத்துவத்தை பாரம்பரியத்தை முறையாக அறிந்தாலும் BSMS பட்டப்படிப்பின் மூலம் தனது திறமையை மேலும் மெருகேற்றியுள்ளார். ரசிகர்களுக்காக டாக்டர் ரகுவரன் மற்றும் டாக்டர் அபர்ணா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். டாக்டர்கள் இருவர்களிடமும் ரசிகர்களின் சார்பாக எழும் சந்தேகங்களை நாங்கள் கேள்வி கணைகளாக தொடுக்க அதற்கு அவர்கள் அளிக்கும் தெளிவுகளை பார்க்கலாம். இந்த ஆண்மை குறைவு இம்பார்ட்டன்சினா என்ன டாக்டர்? ஏன்னா அடிக்கடி நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் இதுல டவுட்ஸும் இருக்கு. இது எதனால ஏற்படுது? ஆண்மை குறைவு அப்படிங்கிறத இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறீங்க. ஆண்மை குறைவுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்சி மட்டும் இல்ல, இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, இம்பார்ட்டன்சி இருக்கு. இப்போ இம்பார்ட்டன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு பெண்ணுடைய உறவு கொள்வதற்கு வந்து முக்கியமா வந்து தன்னுடைய ஆண்மை வந்து அவங்ககிட்ட இருக்கணும். அது இல்லாததுனாலதான் கம்மியாக ஆண்மை குறைவு அப்படிங்கிறாங்க. அதில் என்ன குறைவு ஏற்படுது அப்படின்னா மூணு மெயின் ரீசன்ஸ் இருக்கு. 3 மெயின் காரணங்கள், 3 மெயின் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, என்ன வருதுன்னு. ஒன்று பார்த்தீங்கன்னா தன்னுடைய மோட்டிலிட்டி வந்து ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி வந்து கம்மியாகிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த நர்வஸ் வீக்னஸ் இருக்கிறது, அந்த விரைப்புத்தன்மை, அதாவது எரெக்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து கம்மியாக இருக்கிறது. இந்த 3மே இருந்தால், இந்த 3ல் எது இருந்தாலுமே அது வந்து ஆண்மை குறைவுக்குள்ள காரணம் தான். இப்போ இதுதான் ஆண்மை குறைவு அப்படிங்கிறாங்க. இப்போ சித்த மருத்துவத்தில் வந்து இது வந்து அடிப்படை தத்துவம் அப்படிங்கிறது கூட இதில் இருக்கு. அது என்னன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து 7 தாதுஸ், அதுக்கப்புறம் உடம்புல வந்து 7 தாதுக்கள் இருக்கு. கடைசி தாது தான் வந்து சுக்லம் ஸ்ரோனிதம் அப்படிம்பாங்க. அப்போ 7 தாதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து முதல் தாதுவாக வந்து சாரம் அப்படிங்கிறது வந்து டைஜஸ்டிவ் ஜூஸ் அப்படிம்பாங்க. டைஜஸ்டிவ் ஜூஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த நடக்கிற அந்த 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 அதுக்கப்புறம் அந்த சாரம் என்ன ஆகுதுன்னா தன்னுடைய உடம்புல இருக்கிற சில மாற்றங்களால அது அப்படியே பிளட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அதாவது சாரம் செந்நீர் அப்படிம்பாங்க, செந்நீராக வந்து கன்வெர்ட் ஆகுது. அந்த செந்நீர் வந்து என்ன போகுதுன்னா அதுக்கப்புறம் மசில்ஸ், அதாவது ஊன், சாரம் செந்நீர் ஊன், அந்த மசில்ஸுக்கு வந்து அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ நம்ம உடம்புல என்னென்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் வந்து அதுக்கு போகுது. சாரம் செந்நீர் ஊன் அப்படிங்கிறது 3க்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு, அந்த ஃபேட், உடம்புல இருக்கிற ஃபேட்டுக்கெல்லாம் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு, சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு, எலும்பு அப்படிங்கிறாங்க. எலும்புங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகள் கடைசியில் வந்து அந்த கொழுப்புலேருந்து எலும்புக்கு போகுது. எலும்பு, மூளைங்கிறது வந்து என்னன்னா அவங்க வந்து 2 ரீசன் சொன்னாங்க. ஒன்று வந்து எலும்புக்குள்ளார வந்து இருக்கிற அந்த போன் மேரோ அப்படிங்கிறது வந்து மூளைங்கிறாங்க. தன்னுடைய தலை உள்ள இருக்கிற மூளை வந்து அதுவும் வந்து மூளை, பிரெயின், அதுவும் வந்து மூளைங்கிறாங்க. எலும்பு, மூளை. அப்போ அது வந்து மூளைக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து சுக்லம் சோனிதமாக போகுது. அதனால வந்து 7 தாதுக்கள் சொல்றாங்க. சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எலும்பு மூளை, அதுக்கப்புறம் சுக்லம் சோனிதம். இது வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொன்றா வந்து பாடிக்கு வந்து போய் கடைசியில் வந்து ஒரு ஸ்பெர்மா வருது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வந்து கிளியராக இல்லாமல் இருந்தால் சாரம் எப்படி ஒழுங்காக ஃபார்ம் ஆகும்? சாரம் ஒழுங்காக ஃபார்ம் ஆகாமல் பிளட்டு வராமல், பிளட்டு ஒரு கரெக்டாக மசில்ஸுக்கு ரீச் ஆகாமல், எலும்புக்கு ரீச் ஆகாமல், பிரெயினுக்கும் போன் மேலுக்கும் ரீச் ஆகாமல் கடைசியில் வந்து நல்ல ஸ்பெர்ம் வந்து கண்டிப்பாக வந்து அமைய வாய்ப்பே இல்லை. அதனால நம்ம நல்ல சாப்பாடு மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்ல இருக்கிற நிறைய லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னால வந்து அந்த 7 தாதுக்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகிறது இல்லை. இதனாலதான் வந்து ஸ்பெர்ம் வந்து கரெக்டான அளவு வந்து அது வந்து வரதில்லை. கல்பா ஹெல்த் கேர் எங்களுடைய மருந்துகள் அரசாங்க அனுமதி பெற்று கைதேர்ந்த வல்லுநர்களால் சுகாதார முறைப்படி எங்களுடைய நேரடி மேற்பார்வையில் தயாரிக்கப்படுகிறது. முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மூலிகைகளால் தயாரிக்கப்படும் எங்களுடைய மருந்துகளின் மூலம் எந்த விதமான பக்க விளைவுகளும் பின் விளைவுகளும் ஏற்படாது. எங்களது சிறப்பு சிகிச்சைகள் இம்பார்ட்டன்சி எனப்படும் ஆண்மை குறைவு, விரைப்புத்தன்மை, விந்தணுக்கள் குறைவு, குழந்தையின்மை, பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், கருப்பை அடித்தள்ளல், வெள்ளைப்படுதல் மற்றும் பெண்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் அபர்ணா ரகுவரன் BSMS அவர்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள். மூலம், ஆர்த்ரைட்டிஸ், மூட்டுவலி, கை கால் சோர்வு, லம்பார் ஸ்பாண்டிலைசிஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ், சோரியாசிஸ், சொறி, சிரங்கு மற்றும் இதர தோல் நோய்கள், ஆஸ்துமா, சைனசைட்டிஸ், கல் அடைப்பு, ஒபிசிட்டி எனப்படும் உடல் பருமன், கேன்சர், பால்வினை நோய்கள் மற்றும் எய்ட்ஸ். பார்வை நேரம் காலை 8 மணி முதல்
மாலை 7 மணி வரை. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கல்பா ஹெல்த் கேர், நம்பர் 3, சன் பார்க் அபார்ட்மெண்ட்ஸ், 92, சவுத் வெஸ்ட் போக் ரோட், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 0442407013. எங்களுடைய மற்றொரு கிளை கல்பா ஹெல்த் கேர், H21, ஃபேஸ் 1, பெரியார் நகர், சூரம்பட்டினால் ரோட், ஈரோடு 63809. தொலைபேசி எண் 04-2222-77-403. டாக்டர் ரகுவரன் அவர்களை தொடர்பு கொள்ள 97-888-99907. இப்போ அந்த 7 தாதுக்கள் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது மாதிரியே வந்து நம்ம உடம்புல வந்து 96 தத்துவத்திலையுமே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து எல்லாமே பாதிக்குது, இந்த 7 தாதுக்கள் அஃபெக்ட் ஆகிறதுனால. அப்போது நம்ம மெடிசன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 7 தாதுக்கள் வந்து ஒவ்வொரு தாதுக்களாக வந்து கரெக்ட் ஆகும். இதில் வந்து மூலிகைகளும் சேர்ந்துருக்கு, அதே நேரத்தில் நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த சத்துக்களும் அதை வந்து சேர்ந்துருக்கு நம்ம மெடிசனில். அதனால வந்து உங்களுக்கு வந்து 7 ஃபிசிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் வந்து கரெக்டாக ஒவ்வொரு கான்ஸ்டியூண்ட்டாக ஃபார்ம் ஆகி ஃபைனல் கான்ஸ்டியூண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ ஆண்மை குறைவு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகுது. இதுக்கு வந்து என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண், அதாவது ஒரு மேல் வந்து தன்னுடைய லைஃப்பில் இப்போ சின்னதுலேருந்து when is getting to டீனேஜ்லேருந்து அதுக்கப்புறம் இஸ் கெட்டிங் ஃப்ரம் 13 to 19 இஸ் டெல்லிங் தஸ் டீனேஜ். அந்த டீன் ஏஜில் வந்து வித்தவுட் ப்ராப்பர் எஜுகேஷன், அவங்களுக்கு வந்து அதை பற்றி உள்ள நல்ல ஒரு அறிவு இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் கோயிங் இன் ஃபார் சுய இன்பம், தேர் கோயிங் ஃபார் மாஸ்டர்பேஷன் அண்ட் திங்ஸ், ஈவன் ஃபார் மேல் அண்ட் ஆல்சோ ஃபார் ஃபீமேல். தேர் மேக்கிங் ஃபார் தேர் ஓன் செல்ஃப், தேர் நாட் நோயிங் த ப்ராப்பர் இன்பம் அப்படிங்கிறதுனா என்னங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியறதில்ல. அதனால வந்து அந்த மாதிரி சில காரணங்களாலையும், தன்னுடைய இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதுனால காரணங்களாலையும், சில நண்பர்கள் தவறான அட்வைஸ்னாலையும் கூட வந்து அவங்க இந்த மாதிரி உள்ள எக்ஸ்ட்ரீம் ரீசன்ஸ்க்கெல்லாம் போகிறாங்க. அப்போ இந்த டீன் ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தேர் கெட்டிங் இன் டு another லைஃப், டு அ காலேஜ் லைஃப். அந்த லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா தேர் கெட்டிங் டு வர்ஸ், வாட் தேர் ப்ராக்டிசிங் இஸ் கோயிங் வர்ஸ். அதே மாதிரி அதுலேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர் கெட்டிங் டு ஒரு ஒர்க்குக்கெல்லாம் போகிறப்ப ஒரு மனுஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ் வருது. ஒர்க் போனதுக்கப்புறம் when is getting into married for 10, 12 or 13 years இந்த மாதிரி பிரச்சனை தேர் ஒன்றும் அந்த எஜுகேஷன் கரெக்டாக கிடைக்காததுனால இந்த மேரேஜ் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயத்தை ஏற்படுத்தும். யாருக்குமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வர வாய்ப்பே கிடையாது. அப்போ நார்மலாக அவங்க செய்யக்கூடிய தவறுகள் வந்து என்னங்கிறது வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியுது. இப்போ இதனால வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டும் ஸ்பெர்மோட மோட்டிலிட்டியும், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா விரைப்புத்தன்மை, அதாவது இந்த நர்வஸ் ப்ராப்ளம். இப்போ எரெக்ஷன் வந்து எதனால வந்து கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே பிளட் சப்ளை இருக்குது பாடியில். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய உறுப்பில், அந்த ஆண் உறுப்புலேயும் வந்து ஒரு பிளட் சப்ளை இருக்குது. அந்த பிளட் சப்ளை வந்து கரெக்டாக வந்து போனால் மட்டும்தான் அந்த நர்வ் வந்து அந்த எரெக்ஷன் இருக்கும், நம்ம இந்த ஃபீலிங் இருக்கும். இப்போ உறவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல்நாள் மட்டும் கிடையாது, மனதாலேயும் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மனதாலேயும் உடலாலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது தான் இது ரெண்டுமே வந்து ஒத்துழைக்கணும். அப்போ தான் ஒரு உறவு வந்து ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ எப்பவுமே வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த ஸ்பெர்ம் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகாததுனால அவங்க அடிக்கடி அதை வந்து மாஸ்டரேட் பண்ணி அதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. அந்த நர்வ்ஸ் என்ன ஆகுது, வீக்னஸ் ஆகிருது, பிளட் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாயிருது. பிளட் சப்ளை அது கரெக்டாக போகாத நிலைமையில கண்டிப்பாக அவங்க எவ்வளோதான் அவங்க மனசில் ஆசைகள் இருந்தாலுமே கூட அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து எரெக்ஷன் வரதில்லை. இந்த எரெக்ஷன் வரதுக்கு பிளட் சப்ளை மட்டும் காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு எதாவது இருக்கலாம், ஒருவேளை அவங்க பார்ட்னர் அவங்க வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், அந்த பார்ட்னர் அவங்களோட நல்லா ஒத்துழைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட பர்சனலி ஏதாவது பிரச்சனை, அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்க மாட்டாங்க, அது மாதிரி தேர் நாட் அண்டர்ஸ்டாண்ட், அவங்க வந்து நல்லா புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவ்வளோ நிறைய காரணங்கள் இருக்குது. அவங்களுக்குள்ள இருக்கிற நிறைய வேற்று கருத்துக்கள் அதுக்கெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து மனதாலையும் கூட வந்து அவங்களுக்கு வந்து எரெக்ஷன் வந்து கம்மியாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆண்மைக்கு மொட்டிலிட்டி வந்து எதனால கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெர்ம் வந்து அவங்க அடிக்கடி எடுக்கிறதுனால வந்து கம்மியாகுது. இது வந்து இத்தனை நாளைக்கு உள்ளார தன்னோட உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஏன்னா வந்து அப்போ தான் தாதுக்கள் வந்து நம்ம உணவு வழியாகவும் நம்ம வாழ்க்கையின் கட்டுப்பாட்டு வழியாகவும் அந்த ஸ்பெர்ம் வந்து நல்ல கெட்டித்தன்மையாக அங்கே வந்து உருவாகும். அப்படி உருவாக விடாமல் அவங்க அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ அது வந்து அது உருவாக்க தான் ட்ரை பண்ணும். ஆனால் வந்து என்ன தண்ணியாக வந்து தான் வெளியே வரும். அப்போ வந்து ஒரு உறவுக்கு வந்து